காமாட்சியம்மன் திருக்கோயில் அனைத்து சாமிகளையும் வணங்கி விநாயகர் வடிவே காமாட்சியம்மன் மகிமைதனை பாடுகிறேன். இந்த தமிழை எல்லாம் தீர்த்து வைக்கிற காமாட்சி தான் கருமசாமி சொன்ன கரும பெரிய கருமசாமி காமாட்சி நம்ம சேலையை தான் உரியல. ஆனால் இது தர்ம யுத்தம் உங்களுக்கு நடக்கிறது. இந்த தர்ம யுத்தம் இது எப்படியோ போயிடாது. அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறான். இவங்க எவ்வளோ சமாளிக்கிறாங்க. நம்ம பொண்ணு விடக்கூடாதுன்னு பார்த்துன்னு நானும் வளர்றேன் நீயும் வளர்றேன்னு சொல்லி தான் இருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொசு கடிக்கிற மாரி இதெல்லாம் இன்னும் பெருத்த கஷ்டம்லாம் இருக்கும். அவங்களாம் இருக்குன்னு நம்ம தர்மத்துக்கிட்ட இருக்கிறோம்ல. நம்ம அதர்மம் பண்ணோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். மாடி கட்டி நகி நட்டமாக நம்ம நல்லா இது வாழ்ந்து நிற்கலாம். ஆனால் நம்ம வந்து அதர்மத்துக்கு தெரியல. தர்ம சக்கரத்தில் சுழற்சி இருக்கிற நம்ம அம்மா கூட அது இருக்கும்போது அவங்க அவ்வளோ கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு தெரியாத உங்கள் வயசுக்கு நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க அனுபவம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய கஷ்டம்தான் தெரியும். ஒரு சிலையை எடுத்து வைக்கிறோன்னா சாதாரணமாக நம்ம எடுத்து வச்சுக்க முடியாது. அவங்க நினைக்கணும் முதல்ல அந்த மகாசக்தி நம்மக்கிட்ட வாங்கணும். அவங்க முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து இங்கே அமர்வாங்க. நினச்சிட்டாலாம் வந்துடாது. நினச்சாலாம் ஒரு குத்து சுயம்பாக வந்து நிற்காது. நினச்சிட்டாலாம் ஒருத்தர் வளர முடியாது. நினச்சா ஒருத்தருக்கு சடை வந்துடாது. மகமாயி நினைக்கணும். அவளாண்ட போனால் நம்மளுக்கு பூஜை கிடைக்கும். அவங்களாண்ட மட்டும்தான் நம்ம போகணும். எல்லாராலையும் முடியுமா? முடியாது. எல்லாராலையும் நகை போட்டுக்கலாம். எல்லாரும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். காரியத்துக்கு வசதியாக இருக்கலாம். ஆனால் தாய் வச்சு அனுகிரகம் பண்ணுறது எல்லாராலையும் முடியாத காரியம். அது அந்த அருளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்போது ஒரு ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். யாருக்கு கிடைக்கிறது பாக்கியம்? கண்டிப்பாக அவங்க இருக்கிறதுனால தான் நீங்கள் நடந்துங்க போகிறீங்க. இன்றைக்கும் எவ்வளோ பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் 3 மாதத்துக்குள்ளே எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க. எல்லாமே முடிவுக்கு வரும். நீங்கள் எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. என்னால் வரத்தான் முடியல, போகத்தான் முடியல. வந்து கிட்ட இருந்ததுன்னா நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எல்லாம் என்னால் முடிஞ்சது சொல்லிட்டு போவேன். அசராதிங்க சோறு கூட நம்ம சோம்பல் தான் வந்து நம்மளுடைய எதிரிங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க எப்போ சாயலான்னு பார்ப்பாங்க. இது என்ன நம்மளை மாணவர்களே பற்றிட்டாங்க. இதுக்கு மேலேயே நம்மளுக்கு நீங்கள் போடாத வீடியோவா நான் பார்க்காட்டேன். அதனால் அதெல்லாம் எதுவும் நினைக்காட்டுங்க. நாங்கள் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச ஒரு அவ்வளோதான். அவருடைய அருள் நம்மக்கிட்டே எதுவும் கிடையாது. நம்ம பேசணும்னா இன்றைக்கெல்லாம் பேசலாம். அது தாய் நம்மளை பேச விட்டு வேறி பார்க்குறான். நம்ம அந்த மகாபாரத்துக்கு போய் சொற்கோயில் எடுத்துட்டு வரல. இருந்தாலும் அவங்களுடைய அனுகிரகம் தான் எல்லாருமே. நான் நிறைய உங்ககிட்ட ஃபோன்லாம் பேசணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு டைம் இருக்காது. அண்ணன் எடுப்பாங்க, அம்மா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம நேரில் போனால் தான் பார்க்க முடியும். நம்ம சும்மா திட்டிங்கிறவங்களே பிஸியாக இருக்கிறோம். அம்மா எவ்வளோ பேர் கோயிலை சரிதாரத்தை உட்பட்டு எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் எங்களுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குதா வரத்துக்கு போகிறதுக்கு. இப்போ ஊருக்கு வந்து நம்மளுக்கு குலதெய்வம் கும்பிட்டாங்க பெரியாண்டவர். அங்கே வரவே சரி பசங்களை தான் மாமா பையன் கார் வச்சுருந்தாங்க. அவங்க முட்டின போய் அந்த சரிதானத்தை வச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி அடம் பண்ணி வந்தேன். அதெல்லாம் நன்றிலாம் சொல்லாது. நாங்கள் தான் உங்களுக்கு நன்றிமா கடன் பட்டிருக்கோம். ஏன்னா எவ்வளோ பெரிய சரிதானத்தில் அந்த பாடத்தை அடியெடுத்து வச்சுக்கிறப்போ அது யார் செஞ்ச புரிஞ்சு நினச்சாலும் ஒரு தெய்வத்தை வந்து பார்த்துட முடியாது. அவங்க நம்மளை அழைக்கணும். அழைச்சாதான் வர முடியும். நான் பார்ப்பேன் செட்டில் சாமியார் வரது நம்மளுக்கு பக்கம் தான். ஒரு அம்மா தான் நம்ம சுவாமியில் நம்மளுக்கு பக்கம். அவங்க எல்லாரையும் வரதெல்லாம் வீடியோவில் பார்த்துங்க. அம்மாவோடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு இருக்குது. சரி நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் இருந்து பார்த்துக்கோம்.